Welcome and welcome to Meet Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OIT training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டாடா மெமோரியல் சென்டர் இவங்க வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ஆட்டோனமஸ் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ் மாதிரியே தான் இவங்களும். ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நிறைய பிரான்ச்சஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்க ஏஎன்எஸ், இன்சார்ஜ், சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் நர்சிங் ஆஃபீஸர் இது மாதிரி 4 கேட்டகரியில் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஜாப் செட்டில்டாக இருக்கும். ஏன்னா கோட்ரஸ்லேருந்து எல்லாமே கன்ஃபார்மாக இவங்க கொடுத்துருவாங்க. மற்ற இடத்துல நீங்கள் போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எய்ம்ஸ் நியூ டெல்லி வரீங்க, இல்லை சப்தர்ஜங் இது மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு கோட்ரஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், ஒரு சில நேரத்தில் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவங்க அஷ்யூரிட்டி கொடுக்குறாங்க, கண்டிப்பாக நாங்கள் உள்ளே கோட்ரஸும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லா பெனிஃபிட்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சரியா? ஸோ இது மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இதை பற்றிலாம் தெரிய வராது. அதனால் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நல்லபடியாக ஜாபில் செட்டில் ஆக பாருங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனால் மற்றவங்களும் இதனால் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாடா மெமோரியல் சென்டர் இது வந்து இன்ஸ்டிடியூட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ இது வந்து அட்டானமஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் வருது. இந்த வேக்கன்சி, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4/1/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க நியர்லி 7 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. டாடா மெமோரியல் சென்டர் இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முசஃபர் நகர், வாரணாசி, குவாஹாத்தி, ஸோ மும்பை, இது மாதிரி நிறைய இடத்துல வந்து இவங்க சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் இவங்க வந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஹாஸ்பிட்டலில் செலக்ட் ஆகுறீங்களோ, எந்த ஊரில் செலக்ட் ஆகுறீங்களோ அந்த ஊரில் 5 இயர்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி, வாங்க என்னென்னலாம் இவங்க சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். நிறைய வேகன்சி வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தேவையானது பேஜ் நம்பர் 12 இருக்குங்க. சரியா? வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம நர்சிங் ரிலேட்டட் போயிடுவோம். ஸோ டெக்னீஷியனுக்கு அடுத்து பேஜ் நம்பர் 10, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 10ல் நம்மளோட வேகன்சிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்எஸ், அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பர்டென்ட், இந்த போஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 2 போஸ்ட் வந்து இருக்குது. லெவல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 10 சேலரி பேக்கேஜ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. பேசிக் வந்து 5600, அலவன்ஸ்லாம் இல்லாமல் சொல்கிற அலவன்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா 1 lakh கிராஸ் ஆகிடும். சரியா? ஸோ 5600 வந்து பேசிக். ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 45 இயர்ஸ். இது வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. ஏன்னா இதுவும் வந்து அட்டானமஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, அதனால் எல்லா அப்ளிகபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் எல்லாமே இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கு எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவை அப்படின்னு பாருங்கள். இதை நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி, ஈவன் நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் ஓகே. பட் ஜிஎன்எம்மில் கூடவே ஆன்காலஜி நர்சிங் வித் மினிமம் ஆன்காலஜி நர்சிங் வந்து இருந்தால் உங்களுக்கு ப்ரெஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நர்சிங் ரிலேட்டடாக எதை வேணால் முடிச்சிருக்கலாம். எம்எஸ்சி, பிஎஸ்சி, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி, ஜிஎன்எம் கூடவே என்ன முடிச்சிருந்தா இன்னும் ஆட் ஆன் ஆன்காலஜி நர்சிங். சரியா? ஸோ இதெல்லாம் முடித்து உங்களுக்கு மினிமம் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதில் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் 10 இயர்ஸ் ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கணும் ஒரு 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்சஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்சார்ஜாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தானே. ஸோ அந்த மாதிரி கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இன்சார்ஜ் பொசிஷன்லையோ இல்லை சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் பொசிஷன்லையோ இது மாதிரி ஏஎன்எஸ் பொசிஷன்லையோ இது மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆன் பாயிண்ட் உங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்சார்ஜ் போஸ்ட். சரியா? ஸோ இன்சார்ஜ் போஸ்ட் என்ன போஸ்ட் அப்படின்னா ஏஎன்எஸ்க்கும் சீனியர் நர்சிங் ஆஃபீஸருக்கும் நடுவில் இருக்க போஸ்ட் தான் வந்து இன்சார்ஜ், நர்ஸ் இன்சார்ஜ். இவங்க வந்து இந்த நர்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 போஸ்ட் வந்து இருக்குது. அதை எப்படி இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
யூஆரில் 19, ஓபிசியில் 10, எஸ்சியில் 6, எஸ்டியில் 2, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 4 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு லெவல் 9ல் வந்து சேலரி பேக்கேஜ் இருக்க போது, அதாவது பேசிக் ஸ்டார்ட் ஆகிறது 5300, இவங்களுக்கும் 1 lakh வந்து கிராஸ் ஆகிடும். அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா. ஸோ 40 இயர்ஸ் வந்து டோட்டலாக மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு கேட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கும் அப்ளிகபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம், ப்ளஸ் ஆன்காலஜி நர்சிங் முடிச்சிருக்கணும் வித் மினிமம் 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜிஎன்எம் முடிச்சு ஆன்காலஜி நர்சிங், டிப்ளமோ இன் ஆன்காலஜி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 12 இயர்ஸ் ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? இல்லை நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு மினிமம் 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளினிக்கல் இன் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு மினிமம் 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஜிஎன்எம் முடிச்சிருப்பீங்க. ஸோ ஜிஎன்எம்க்கும் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சிக்கு நடுவில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி உங்கள்கிட்ட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து காமிக்கலாம், அதையும் உங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் நர்சிங் டிகிரி இல்லைனா டிப்ளமோ முடிச்சு வெளியே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் நர்சிங் கவுன்சில் இல்லை ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணி வேலிடான ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னா வாரணாசியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இந்த போஸ்ட் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நர்ஸ் சி, அதாவது இன்சார்ஜ் போஸ்ட் தான். இது வந்து முசஃபர் நகருக்கு. முன்னாடி பார்த்தது நம்ம வாரணாசிக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், நான் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. நியர்லி 7 பிரான்ச்சஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில். சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது நர்ஸ் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபியில் வாரணாசியில் இருந்த வேகன்சி. இப்போது யூபியில் முசஃபர் நகரில் இருக்க வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 5 போஸ்ட் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் யூஆரில் 1, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 1. சரியா? ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வாரணாசியில் டோட்டலாக 41 போஸ்ட் வந்து வேக்கண்ட் இருக்குது. முசஃபர் நகரில் 5 போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. மற்றபடி லெவல் ஆஃப் பேக்கேஜ், ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேம். போஸ்ட்டோட இடம் மட்டும் வேறு. முன்னாடி பார்த்தது வாரணாசி, இப்போ நம்ம பார்த்தது முசஃபர் நகர். ரெண்டுமே யூபியில் தான் இருக்குது. ஓகேங்களா? டிரான்சிட் வந்து ஈஸி தான் ரெண்டுத்துக்குமே. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட், அதாவது நர்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து வாரணாசியில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7. அதை எப்படி இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா ஓபிசி 3, எஸ்சி 2, எஸ்டி 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட். இவங்களுக்கு லெவல் 8ல் வந்து சேலரி பேக்கேஜ் இருக்க போது. பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா 47,600. ஓகே, நியர்லி 90,000 கிட்ட வரும் சேலரி. அண்டு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 35 இயர்ஸ் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் எதர் ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ஆன்காலஜி நர்சிங் இன் டிப்ளமோ அதுவும் முடிச்சிருக்கணும் வித் மினிமம் 6 இயர்ஸ் ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜிஎன்எம்க்கு. அடுத்து நீங்கள் பிஎஸ்சியில் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் மினிமம் 6 இயர்ஸ் ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல், அதை நீங்கள் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மற்றபடி எப்போ சொல்கிறது தான் இவங்க ஆர்என்ஆர்எம் வேலிடாக இருக்கணும், ஹெப்படைட்டிஸ் வேக்சின் வந்து நீங்கள் போட்டிருக்கணும், அது மாதிரி எல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வாரணாசி அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி நர்ஸ் கிரேட் பி சேம் சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு தான் வந்து இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது முசஃபர் நகரில். இது வந்து வாரணாசி நம்ம பார்த்துட்டோம். போஸ்டிங் லொக்கேஷன் வந்து வாரணாசி முன்னாடி நம்ம பார்த்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முசஃபர் நகரில் ஒரே ஒரு வேக்கன்சி வந்து வந்திருக்கு. சரியா? அது எஸ்டிக்கு மட்டும்தான் அந்த வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுவும் சேம், எல்லாம் லெவல் பேக்கேஜ், ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேம் தான். ஆனால் லொக்கேஷன் மட்டும் வேறு. சரியா? அடுத்து நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 8 போஸ்ட், ஓபிசி 3, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 5 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 8 போஸ்ட் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் லெவல் ஆஃப் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 7ல் வரும். அண்டு பேசிக் 44,900. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஒரு 75 அந்த மாதிரி அலவன்ஸ்லாம் சேர்த்து வாங்குவீங்க. வித்தின் 5 இயர்ஸில் உங்களோட சேலரி 1 lakh கிராஸ் ஆகிடும்.
ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் அன்ரிசர்வ்டு. ஓகே. அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் சரி, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக 1 year ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மினிமம் 50 bedded ஹாஸ்பிட்டலில். சரியா? ஃபைன். அண்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் டிப்ளமோ இன் ஆன்காலஜி நர்சிங் டாட்டா மெமோரியல் சென்டரில் முடிச்சிருக்கீங்க. அங்கே வந்து பாண்ட் பீரியட் இருக்குது. எப்படி வந்து அப்போலோலலாம் வந்து பாண்ட் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வந்து அங்கேயும் வந்து ஒரு பாண்ட் வச்சுருக்காங்க. அதாவது ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டாட்டா மெமோரியல் சென்டரில் வந்து ஆன்காலஜி நர்சிங் டிப்ளமோ முடித்தாங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் பீரியட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க 5 years. சரியா? ஃபைன். ஸோ மற்றபடி சேம் நாங்கள் RNRM சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டிருக்கணும். ஸோ அதெல்லாம் சரியா? ஸோ அடுத்து இவ்வளோ தாங்க நர்சிங் வேக்கன்சி. சரியா? ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம். ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25/1/2024, அதாவது January 25. இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு, அப் டு 5:30 PM அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஹார்ட் காப்பியுமே நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. உங்களை அட் அ டைம் தான் அங்கே கூப்பிடுவாங்க. நீங்கள் 2-3 வாட்டி போயிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களை கூப்பிட்டுட்டாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க, அது கரெக்டாக இருக்குது எல்லாமே அப்படின்னா அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. அப்போவே ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், இன்டர்வியூ நடக்கும், ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். 3மே கம்ப்ளீட் ஆகி உங்களை வந்து திருப்பி அமுச்சு விட்டுருவாங்க. ஈவன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அப்போயே முடித்து அமுச்சு விட்ருவாங்க. சரியா? ஈவன் ரிசல்ட் கூட நீங்கள் அப்போயே பார்த்துக்கலாம். ஸோ அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் செலக்டட், யாரெல்லாம் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட் அ டைம் ஒரு பேக்கேஜ் மாதிரி எல்லாத்தையும் முடித்து அனுப்பிச்சிடுறதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிரான்சிட்டுக்கு. திருப்பி போயிட்டு வரணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ நான் இப்போ சொன்னது தான், இன்டர்வியூ, ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். நீங்கள் வரும்போதே உங்களை வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அண்ட் 1 set ஆஃப் ஃபோட்டோ காப்பி, அதுவும் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி கொண்டு போயிடுங்க. எல்லா ஃபோட்டோ காப்பீஸும் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது மார்க் ஷீட், ஃபைனல் இயர் மார்க் ஷீட் முக்கியமாக. சரியா? உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் இல்லைனா 10th சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கான்னு பாருங்கள், அதாவது 10th மார்க் ஷீட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த். சரியா? அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பழைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. அதுக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் ரிலீவிங் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். இல்லை நீங்கள் கரண்ட்டாக எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர், லாஸ்ட் பே ஸ்லிப், ஐடென்டி கார்டு இது வந்து கேட்டிருக்காங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் எப்பவும் போல் ஓபிசினா அந்த பர்டிகுலர் ஃபைனான்ஷியல் இயர் வாங்கியிருக்கணும். SC ST கேண்டிடேட்டுக்கு முன்னாடியிலிருந்து இருக்கும். எக்கனாமிக்லி வீக்கர் செஷனுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அசட் சர்டிஃபிகேட் எப்போயுமே இம்பார்ட்டன்ட், அதுவும் கூடவே கொண்டு போங்க. பர்சன் வித் டிசபிலிட்டினா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா NOC சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 ரெஃபரீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ரெஃபரீஸ் அப்படின்னா ஒரு நோன் பர்சன், உங்கள் கூட ஒர்க் பண்ண ஹையர் பொசிஷனில் இருக்க பர்சன். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு 3 பேரை கேட்டிருக்காங்க. அவங்க உங்களோட ஒர்க் வந்து சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் பாஸ்ட் ஒர்க்கிங் ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரெஃபரீஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கம்யூனிகேஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி ரெண்டுமே வந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கல, நோ ஃபோன் கால்ஸ் ஆர் என்டர்டைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து இவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஐடியில் போயிட்டு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பவும் போல தாங்க. SC STயாக இருக்கீங்க அப்படின்னா 5 years, OBCயாக இருக்கீங்கன்னா 3 years, ஃபிசிக்கலி சேலஞ்சு SC STயாக இருக்கீங்க அப்படின்னா 10 years, இல்லைனா வந்து OBC ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்கன்னாலும் 10 years அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 300 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எதர் டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் இதை பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் SC ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கீங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பெனிஃபிட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்ஸ் உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா அலவன்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது DA, HRA, DA ஒவ்வொரு வருஷமும் 2 வாட்டி DA வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நியர்லி 5,000 to 6,000 ஒரு சேலரி இன்க்ரீஸ் வந்து இருக்கும் வருஷம். சரிங்களா? ஃபைன். ஸோ
கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எல்லாத்துலேயும் வந்து உங்களை வந்து ஆட் பண்ணி விடுவாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன் வந்து கொடுத்துருவாங்க. எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து அதாவது பென்ஷன்லேருந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நீங்கள் வரீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மினிமம் நீங்கள் எந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மினிமம் 5 years வந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ளிகேபிள் பண்ணலாம். நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா மும்பை தான் இருக்குது, அதுவும் மிடில் தான். ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். இவ்வளோதாங்க. ஸோ நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், நல்ல ஒரு எக்ஸ்போசர் உங்களுக்கு கிடைக்கணும், செட்டில்டான லைஃப் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி நார்த் இருக்கிறோமோ ஜிக்மர் இஎஸ்ஐ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். என்ன இது இப்போ ஒரு 3-4 years அதாவது மேக்ஸிமம் 5 years தான் இந்த டாடா மெமோரியல் சென்டர் பற்றி இவங்க வந்து இந்த மாதிரி வேகன்சி ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆட்டோனமிக் எனர்ஜி கண்ட்ரோலில் இருக்கவங்க. அதிகமான ஒர்க் லோடு வந்து எதுவுமே இருக்காது. அதனால் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். லைஃப் வந்து செட்டில்டாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருப்பீங்க நீங்கள். சரியா, ஃபைன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப